கரெக்டாக இன்றைக்கி ஒரு 6 மணிக்கே வந்து படுத்து தூங்கிட்டேன் வேலையை முடிச்சுட்டு வந்து. அப்புறம் எழுந்து பார்த்தா மணி 11. அடங்கொய்யால சாப்பிடாம படுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் படுக்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத சமைக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்த்தா ஒரு 2, 3 கிழங்கு கிடந்தது. சரி ஓகே இன்றைக்கி சாப்பாடு இதுதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு உள்ளே வந்து இந்த இட்லி பாத்திரம் தட்டி இட்லி சுடுற பாத்திரம்னு வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணேன், அந்த தட்டை கவுத்து போட்டு அதில் வந்து 1, 2, 3 கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை அதையும் வச்சு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டேங்க. மூடிட்டு ஒரு 22 நிமிஷம் கரெக்டாக கிழங்கும் முட்டையும் வந்துடுச்சு. முட்டை எப்போவே வந்துட்டுருக்கும், கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ தண்ணியில் போட்டு வேக வச்சுன்னா அந்த கிழங்கு குழ குழன்னு ஆகிடும். அதனால் ஒரு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே அவிக்கும்போது அந்த ஆவி மட்டுமே அந்த ஆவியால் மட்டுமே வெந்துடும். அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு 2, 3 டைம் கிழங்கு வேச்சிருக்கேன். அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சதுனால குழ குழன்னு ஆகிடுச்சு. அதனால் இது மாதிரி நான் வேக வைக்கிறேன். அப்புறம் என்னங்க, கிழங்கு வெந்துடுச்சு. நான் அதுக்குள்ளேயே கொஞ்சம் பாத்திரம் துணி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அலசி போட்டு அப்புறம் வந்து கிழங்க பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு 22 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா தலைவன் தயாராக இருந்தாப்புல. ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. பார்த்தீங்களா இது எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து எங்கள் அம்மா வந்து கிழங்கு வந்துருச்சுன்னு தென்னங்குச்சியில் குத்தி பார்ப்பாங்க. என்கிட்ட இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு வந்துருச்சான்னு சும்மா செக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். முன்னாடி கிழங்கு கொஞ்சம் ஆறின பிறகு ஐயோப்பா கிழங்கு ஆறின பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சுடுறப்பா. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இரவு சாப்பாடு நல்லபடியாக முடிந்தது. இந்த உணவு கொடுத்த இறைவனுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஓகே நண்பர்களே, நீங்களும் வாங்க, ஒரு நாளைக்கு இது மாதிரி சமைச்சு தரேன், சாப்பிடுங்க. வேறு என்ன சொல்கிறது, நாக்கள் வரை எச்சு விடுறது. சரி ஓகே, நான் உங்கள் பட்டி கட்டான் பழனி. நன்றி, வணக்கம். என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னம்மா சத்தம் பேசிக்கிட்டீங்க மாமா.